Hello guys, Vanakkam, this is Ritesh and welcome to the first build video at our new office and studio located at Nungambakkam, Chennai. இந்த ஃபர்ஸ்ட் பில்டே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பில்டாக அதை நம்ம பண்ண போகிறோம். இந்த கேபினெட்டே வந்து இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அண்ட் இட் ரிமைன்ஸ் மீ ஆஃப் அன் அனிமல் இன்ஸ்டிங்க்ட். ஒரு பயங்கரமான ஒரு ரக்கெட் லுக்கிங் கேபினெட். ஓவரால் நம்ம காம்பனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட்டுமே வந்து இட்ஸ் கோயிங் டு பி டாப் ஆஃப் த லைன் ஹை எண்டான காம்பனன்ட்ஸ் போயிருக்கோம். 5090 கிராஃபிக்கா, 995 XTD ப்ராசஸர் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இவ்வளோ போகிறோமே, இதை வச்சு என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது இஸ் கோயிங் டு பி ஃபார் ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டிங். அண்ட் நம்மளோட கிளைண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து இஸ் அ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவர் வந்து நிறைய ட்ரிப்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஸ்டோரேஜும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து வி ஹவ் கிவன் நல்ல ஸ்டோரேஜே கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு டீட்டெயில் ஆஃப் காம்பனன்ட்ஸும் வந்து வெரி 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 இன்ட்ரெஸ்டிங். பிசி பில்ல வர இருந்தீங்கன்னா யூ கோயிங் டு ரூல் ஓவர் த ஹோல் காம்பனன்ட் லிஸ்ட். கையை கொடு. ஐயோ, எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. ஸோ ஒரு காம்பனண்ட்டும் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நான் பில்ட் அப்போ சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஹலோ ஆல், வணக்கம், வெல்கம் டு சேனல் தி கம்ப்யூட்டர் கம்யூனிட்டி. ஸ்டார்டிங் வித் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் எசென்ஷியல் காம்பனன்ட். இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒரு பயங்கரமான காம்பனன்ட் நான் சொல்கிறேன். இந்த மதர்போர்டு எல்லாம் இந்த கேபினெட்டில் இருக்க சில போர்ட்ஸே வேலை செய்யாது. திஸ் இஸ் த மோஸ்ட் டாப் ஆஃப் த டாப் லைன் மதர்போர்டு அவைலபிள் இன் X870 சீரீஸ். இதை விட ஒரு டாப்பான மதர்போர்டு எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ எம் வெரி சாரி, அந்த மாதிரி மதர்போர்டே கிடையாது. சாரி, எனக்கு தெரியாது. 9950 X3Dக்கு இது வந்து ஒரு ஓவர் கில் தான் டெஃபினெட்லி. பிகாஸ் இட் ஹாஸ் 18 + 2 + 2 ஃபேஸ் ஆஃப் VRM. லிட்டரலாக நம்ம வந்து 12 + 2 + 2 இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். பட் சில ஃபீச்சர்ஸ்க்காக வந்து வி ஹேட் டு சூஸ் திஸ் அண்ட் கஸ்டமர் ஆல்சோ பர்டிகுலர்லி வாண்டட் திஸ். இதுதான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அதனால வந்து வி வென்ட் வித் திஸ். வி நார்மலி சஜஸ்ட் MSI-ஓட ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதில் என்ன ட்ராபேக்குன்னு சொல்கிறேன். த மெயின் ட்ராபேக் would be அந்த மதர்போர்ட்ஸில் வந்து யூ கேனாட் ஹேவ் மோர் தென் 1 USB-C ஃபார் த ஃப்ரண்ட் கனெக்டர். இதில் வந்து 2 USB-C ஃப்ரண்ட் கனெக்டர் வந்துடும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் தேர்ஸ் நத்திங் அவ்வளோ கிரேட் அபவுட் திஸ் மதர்போர்ட். அது ஒரு மெயின் கீ செல்லிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஐ திங்க் தெரிஞ்சு தான் வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வேணுன்ட்டே வந்து இந்த மாதிரி ஒரு மதர்போர்டை வந்து ஒரு வேணுன்ட்டே ஒரு 30,000 +ல வந்து பிளேஸ் பண்ணிட்டு அதில் மட்டும் USB Type-C எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி. இந்த மதர்போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து 2 PCI Gen 5 ஸ்லாட்ஸ் வரும் அண்ட் 4 RAM ஸ்லாட் as usual as every other motherboard. அண்ட் மெயினாக நான் சொன்ன மாதிரி VRMக்காக தான் வந்து இந்த மதர்போர்டு அண்ட் ஆல்சோ த எக்ஸ்ட்ரா Type-C ஃப்ரண்ட் கனெக்டர். ஸோ இது எல்லாமே தான் வந்து இஸ் கோயிங் டு மேக் த மதர்போர்ட் ஈவன் மோர் வேல்யூபிள். ஏன்னா இதோட காஸ்ட் மட்டுமே வந்து அப்ராக்சிமேட்டாக 66,000 கிட்ட வந்துச்சு. பட் obviously you get ROG, almost everything is top in this. ASUSனால வந்து அது ஒரு ROGனால வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயம் வந்து டப்பாவில் வந்து கொடுத்துருப்பான். இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் மேனுவல்ஸ் அண்ட் ஒரு குட்டி ஒரு ஸ்டிக்கர் டேக் மாதிரி. இது என்ன, access pass to gaming paradise. இது என்னென்ன அப்புறம் பார்ப்போம். தெரியுமா என்னென்ன? தெரியாது. மிச்சபடி ஐ திங்க் வாவ் சர்ப்ரைசிங் ஒன்றுமே கொடுக்கல அவங்க இதில். எப்பயுமே ஏதாவது கொடுப்பாங்க. இதில் வந்து வெறும் எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் SATA கேபிள்ஸு, ஒய்ஃபை ஆண்டனா. என்னையா அதாவது கிஃப்ட் கொடுப்பீங்கன்னு பார்த்தா பாட்டில் ஓப்பனர். எதுக்குங்க பாட்டில் ஓப்பனர்? புரியல எனக்கு. எதுக்கு பாட்டில் ஓப்பனர் கொடுப்பானுங்க? ROG வாங்குறவங்களாம் குடிக்காரன் நினச்சிட்டு இருப்பானுங்களா? நான் குடிக்காரனாடா. சம்பந்தமே இல்லாமல் இருக்கீங்களா? பாட்டில் ஓப்பனரா அண்ட் ஒரு பென் டிரைவ். மிச்சப்படி இதில் எதுவும் இல்லை. வெரி டிசப்பாயிண்டட் வித் யூ. இவ்வளோ வந்து செலவு பண்ணதுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு கீச்சைனாவது கொடுத்துருக்கலாம். ஓகே, கோயிங் டு த நெக்ஸ்ட் காம்பனன்ட், த ப்ராசஸருக்கு வந்து நான் பெருசாக எதுவும் சொல்ல போகிறது இல்லை. இன்ட்ரடக்ஷனும் எதுவும் கிடையாது. ஆஸ் யூ ஆல் நோ, இட்ஸ் வெரி ஸ்டாண்டர்ட் மோஸ்ட் டாப் அண்ட் கன்சியூமர் கிரேட் ப்ராசஸர் அவைலபிள் இன் 2025. 9950 X3D வந்து இவரோட பர்பஸ்க்கு, அதாவது இந்த வீடியோ எடிட்டிங் ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்க்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நோ. பட் டாப் ஆஃப் த லைன்னு முடிவாயிடுச்சு, போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் ஆயிடுச்சு. ஸோ என்ன தெரிகிறது? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் சும்மா பலன்னு மின்னுது. இதெல்லாம் ஒரிஜினல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போடுறானுங்க போல. மிச்சம்லாம் அலாய்ஸில் கலக்கிறானுங்க போல அந்த CPU ஃப்ரேமில். ஓகே,
and done. அவ்வளோதான். ஸோ ப்ரைமரி ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து gone with சாம்சங்கோட 9100 Pro 2TB. இன்னொரு ஸ்டோரேஜும் நம்ம கொடுக்குறோம் விச் இஸ் WDயோட அல்ட்ரா ஸ்டார் 8TB. இது வந்து ஒரு என்டர்பிரைஸ் கிரேட் டிரைவ். லிட்டரலாக வந்து ஹார்ட் டிரைவ்ஸில் வந்து இது ஒரு கிங் ஜென் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லிட்டரலாக ரொம்ப 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 டாப் எண்டான ஹார்ட் டிரைவ். ஸோ என்டர்பிரைஸில் சர்வர்ஸில் தான் அந்த யூசஸ் டிரைவ். அதே தான் வந்து நம்ம இந்த சிஸ்டமுக்கும் போட போகிறோம். ஒன்லி பிகாஸ் ஆஃப் ரிலையபிலிட்டி, வேறு எந்த மேஜர் ரீசன் கிடையாது அது போகிறதுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். என்ன தான் என்டர்பிரைஸ் டிரைவாக இருந்தாலும் அவ்வளோ காஸ்ட்லிலாம் கிடையாது. இது ஒரு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இஸ் சம்மர் க்ளோஸ் டு 14,700. ஸோ அதனால் வந்து லிட்டலாக Gen 5 அண்ட் Gen 5ல ப்ரிட்டி குட் ஸ்டாண்டர்ட். இதை விட பெரிய ஒரு பயங்கரமான டிஃபரன்ஸ்லாம் வராது. இதை விட ஹை எண்டான எஸ்எஸ்டிஸ் நீங்கள் போனால் கூட. அண்ட் நம்ம அதே மாதிரி வந்து மவுண்டிங்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி கிளிப் ஆன் மவுண்ட்ஸ் தான், நாட் வெரி ட்ரிக்கி மவுண்ட்ஸ். லாக்கிங் சிஸ்டமும் அவங்களே வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ யூ டோன்ட் நீட் ஸ்க்ரூஸ் as well, பட் ஸ்டில் ஸ்க்ரூஸ் போடணும் அப்படின்னா we can definitely go for one. மோஸ்ட் டிமாண்டில் இருக்க காம்பனண்ட் the ரேமுக்கு வந்து ஜிஸ்கிலோட 32 GB ஸ்டிக்ஸ் 2 போட்டிருக்கோம். சீரியல் லேட்டன்சி பார்த்தீங்கன்னா 30க்கும் 36க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ எது உங்களுக்கு பெட்டரான ப்ரைஸில் கிடைக்குதோ தயவு செஞ்சு அதே போய்க்கோங்க. அண்ட் ரேமை பொறுத்த வரைக்கும் இப்போ வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா வாங்குங்க, இல்லாட்டி வாங்காமல் போங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 monthsக்கு இந்த டிமாண்ட் இருக்கும். மேபி அப் டு a year கூட இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து there is never a good time to buy RAM. Any time you buy is going to be a good time தான் இந்த நெக்ஸ்ட் 3 months. ஸோ Jan, Feb, மார்ச்க்குள்ள நீங்க பில் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல இருக்கீங்கன்னா எப்பயே பில் பண்றது இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் தான் பில் பண்ண போறீங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. பட் இப்போ இருக்கிற சினாரியோல the prices are still on the uptrend. டெஃபினட்டா வந்து இந்த பிரைஸ்லாம் குறையுமா அப்படின்னே தெரியாது. ஆல்ரெடி பிரைசஸ் வந்து முன்னாடி இருந்த எம்ஆர்பியை விட ஆல்மோஸ்ட் ஒரு 2 times ஆச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி வந்து எக்ஸாக்ட்லி 45 to 50 days ago இந்த ரேமோட பிரைஸ் வந்து வாஸ் அரௌண்ட் 9,000 plus tax. இன்னைக்கு ரேட் வந்து இட்ஸ் அரௌண்ட் 23,000 plus tax அப்ராக்சிமேட்டா. ஸோ இந்த வீடியோ வரதுக்குள்ளேயே வந்து டெஃபினட்டா இன்னும் கொஞ்சம் ஏறிடும். ஸோ உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட் கொடுக்குறேன். ஸோ எஸ், நான் சொன்ன மாதிரி நெவர் அ குட் டைம், நெவர் த பெஸ்ட் டைம் டு பை ரேம்ஸ். நீங்கள் எப்போ வாங்கினாலும் இட்ஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் டைம் தான். ஸோ உங்களுக்கு சிஸ்டம் பில் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா do reach out to us. We will suggest you what's the best option and overall put together உங்களோட best budgetக்கு we'll suggest the best components as well. So value for money is mostly our key point. So RAMs are done. Next வந்து we'll move on to liquid cooler. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸில் போவோம். ஏன்னா வந்து இதுவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கூலருக்கு வந்து we have gone with ஆர்டிக்கோட 360mm liquid cooler. ஆர்டிக் Pro 3 இந்த மாடல். இது வந்து நம்மளோட அந்த ஆர்க் ரியாக்டர் டிசைன் மாடல். அயன்மேனோட ஹார்ட் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. உள்ளே வச்சுக்கலாம். சீரியஸாக தான் இருக்குது பார்க்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபேன் கூட சுற்றுது. இதே தனியாக ஒரு எக்ஸ்டர்னல் RGBயில் வந்து கொடுத்துருந்தானுங்கன்னா நிஜமாலே வந்து மாட்டிகிட்டு இருப்பேன். நான் மாட்டிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. பட் வெரி ஃபங்கி லுக்கிங், குட் தான், நல்லா தான் இருக்குது. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக வந்து கூலர் மாஸ்டரோட ஒரு ஸ்டெப் பெட்டர் அண்ட் டீப் கூலரோட எவ்வளோ பெட்டர். அண்ட் அப்படி ஒன்றா சொல்லிட்டு போகலாம். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் செக்மெண்ட் இந்த ஒரு 12,000 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா this is the best liquid cooler available in Indian market today. Guys, பில்டில் வந்து ஒரு சிறிய சிக்கல். இந்த பில்டை வந்து இப்போதைக்கு வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து இது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் ஸ்டில் ஒரு ப்ராப்ளம் தான். எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. நீங்கள் வந்து எங்களோட ப்ரீவியஸ் பில்ஸோ இல்லை நிறைய எங்ககிட்ட இன்கேஸ் என்கொயரி பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். we normally don't suggest ASUS components because of poor QC. This is one of the reason. நான் அந்த ரீசனை சொல்லிடுறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃபேனோட கனெக்டர் வயர் இருக்கும். அந்த ஃபேனோட கனெக்டர் வயரில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரூவை வந்து அப்படியே டேரெக்டாக அதுக்குள்ளேயே அடிச்சிருக்காங்க. லிட்டரலாக வந்து அந்த ஃபேனோட கேபிளில் ஒரு ஸ்க்ரூவோட ஓட்டையே இருக்குது. த்ரெட்டோட நல்லா நீட்டாக வந்து உள்ளே போய் உட்காந்துருக்கு. அது கூட பார்க்காம இவனுங்க வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் அ மேன் மேட் மிஸ்டேக் ஆர் மெஷின் மேட் மிஸ்டேக். அண்ட் இட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா வந்து
இட்ஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் வெரி 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 புவர் QC. ஐ எம் கோயிங் டு பாஸ் திஸ் பில் பண்ணோம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கண்டினியூஷனில் வரும். 2 days later. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து ஏசுஸோட பிராண்டோட ரீஜனல் மேனேஜர்கிட்ட பேசணும். அவர் என்ன சொன்னாலும் நீங்களே கேளுங்க. இல்ல சார், இப்போ வந்து டிஓஏயா இருந்தாலும் வந்து நான் கால்ல சர்வீஸ் சென்டர் ஆட் பண்ணி சர்வீஸ் ப்ராப்ளம் வந்து அசைன் பண்ணதுக்கு சர்வீஸ் சென்டர்ல கால் வெயிஸ் ஆனா தான் சார் பண்ண முடியும். சரிங்க. இப்போ நான் வந்து சர்வீஸ் சென்டர்ல வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அது வரைக்கும் கஸ்டமர் வெயிட் பண்ணோம். சார் சர்வீஸ் சென்டர்ல கால் ரைஸ் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லுவாங்க சார், செக் பண்ணிட்டு. சரிங்க. நான் அப்படியே வந்து பிசிக்கலா வந்து நம்ம வந்து செக் பண்ணாம சொல்ல மாட்டாங்க சார். இருந்தா கூட உங்களுக்கு இதுதான் ப்ரொசீஜரா? ஆமா சார், சர்வீஸ் டெக்னாலஜி அரைவல் நீங்க சார் அது வந்து நம்ம சைட்ல வந்து செக் பண்ணாம எப்படி சார் வந்து சொல்லுவாங்க. எனக்கு என்ன இதுல புரியலனா, நான் இவர் தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். பட் த பிராண்ட் இஸ் லைக் தட், டு பி ஹானஸ்ட். ஏன்னா இட் இஸ் கிளியர் கேஸ் ஆஃப் டெட் ஆன் அரைவல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு ஹியூமன் மேட் மிஸ்டேக்கா இருக்க கூட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த ஸ்க்ரூவை வந்து அவ்வளோ ப்ரிசிஷனோட அந்த வயருக்குள்ள அடிக்கிறதுன்றது தட்ஸ் டெஃபினெட்லி மெஷின் மேட். ஏன்னா எந்த ஒரு மொக்க ஹியூமனா இருந்தாலும் வந்து அதை ஸ்க்ரூ பண்ணும்போது தெரிஞ்சிடும் டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பாசிபிள் டு ஹேவ் இட் டன். அவ்வளோ அக்யூரேட்டா ஒரு ஹோல்லாம் கிரியேட் பண்ணிருக்க முடியாது. சரிங்களா? இட்ஸ் அ மெஷின் மேட் மிஸ்டேக். கிளியரா வந்து இது எனக்கும் தெரியும், கால் பேசணும் அவருக்கும் தெரியும். சரிங்களா? ஆனாலும் வந்து இப்படி ஒரு மெஸ்அப் வந்து பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் நான் வந்து சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணியிருந்தேன். சரியா? சரி, ஓகே, இதுதான் ப்ரொசீஜர்ல பிராண்டோட ப்ரொசீஜர் படி நான் ஃபாலோவும் பண்ணிட்டேன். சர்வீஸ் சென்டர்ல என்ன தெரியுமா சொன்னாங்க, கால் யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து அப்படிங்களாங்க, சரிங்க நான் உங்கள் கேஸ் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து ஒரு 2-3 நாளில் வந்து யாராவது இதை வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. அப்போ 2-3 நாள் வந்து நானும் சரி கஸ்டமர் சரி சும்மா இருக்கணுமா? ஐ பெய்ட் ஃபார் த கேபினெட் இன் ஃபுல், ஐ டென்ட் டேக் இட் இன் கிரெடிட். சரிங்களா? நீங்கள் வந்து எனக்கு கடன் ஒன்றும் கொடுக்கல, நான் வந்து மொத்த காசும் கொடுத்து கேபினெட்டை வாங்கியிருக்கேன். அண்ட் ஐ எம் ஆன்சரபிள் டு த கஸ்டமர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஐ வாண்ட் த கஸ்டமர் டு ஹேவ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு த்ரோ அப் ஆல் த ஃபேன்ஸ் அவே அண்ட் ரீப்ளேஸ் ஆல் த ஃபேன்ஸ் அண்ட் கிவ் இட் டு த கஸ்டமர் வித் அ பெட்டர் பிராண்ட் ஆஃப் ஃபேன்ஸ். அண்ட் இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேபினெட்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். ஆப்ஷன் நம்பர் 1 வித்வுட் ஆஸ்கிங் எனி ஃபர்தர் கொஸ்டின்ஸ். ஏன்னா தட் இஸ் வாட் எவ்ரி பிராண்ட் டஸ். நான் வந்து இந்த பிராண்ட் எப்படி பண்ணுறாங்க அந்த பிராண்ட் எப்படி பண்ணுறாங்கன்னு இல்லை. எனி பிராண்ட் ஆஃப் கேபினெட்ஸ் தட் வி ஆர் டீலிங் வித் ஹேவ் டேபிள் ரீப்ளேஸ்மெண்ட். லிட்டரலாக வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வரும்போதே ஃபால்ட்டாக இருந்துச்சு, மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டாக இருந்துச்சு, டெட் ஆன் அரைவலாக இருந்துச்சுன்னா யூ கிவ் த ப்ராடக்ட், தே கிவ் அ நியூ ப்ராடக்ட் பேக். தட் இஸ் வாட் எவ்ரி பிராண்ட் டஸ். இவனுங்க தான் வந்து இந்த மாதிரி ரொம்ப சீன்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 2, ஃபால்ட் வாஸ் வித் ஒன் ஃபேன். அந்த ஃபேனை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியாவது கொடுத்துருக்கலாம். இவங்க அதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல. சரி, கேபினெட் வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ ஹவ் செக்ட் வித் ஒன் ஆஃப் மை பார்ட்னர் இன் பெங்களூர் அண்ட் ஹி ஹேட் அ கேபினெட் இன் ஸ்டாக். இவங்க வந்து அந்த கேபினெட்டை அந்த பார்ட்னர் கிட்ட இருந்து வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் தே டினைட் தட் பிகாஸ் they don't want to do the efforts of making எனக்கு தெரியல இது வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனா அப்படின்லாம் தெரியல. பட் திஸ் இஸ் நாட் எத்திக்கல் அட் ஆல். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எத்திக்கலாக ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாங்கன்னா இது எல்லாமே வந்து தே ஷுட் ஃபாலோ. அண்ட் என்னதான் ஸ்டாக் இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் இருந்திருக்கணும் இவங்ககிட்ட. சர்வீஸ் சென்டரில் இவ்வளோ பெரிய பிராண்டு 40,000 கேபினெட்டு, ஒரு கேபினெட்டுக்கான ஸ்பேஸாக இருந்திருக்கணும். நான் கேபினெட்டே இருக்கணும்னு கூட சொல்ல, ஃபேனாவது வச்சிருக்கணும். சிம்பிள். சரி, நீங்கள் இப்போலாம் ஒரு விஷயம் யோசிக்கலாம், என்னடா அவனுங்க இவ்வளோ பெரிய சிஸ்டம் பில்டர்ஸாக இருக்கானுங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இவ்வளோ சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணுறோம், பட் ஆனாலும் வந்து எங்களுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடுலாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து அமெரிக்கா யூடியூபர்ஸ்லாம் போய் பாருங்க, கேமர்ஸ் நெக்ஸஸ், J2 சென்ஸ் எல்லாருக்குமே வந்து ஏசுஸ் வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வந்துட்டு தான் இருக்கு. வெரி புவர் கஸ்டமர் சர்வீஸ், RMA ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. சும்மா சொல்ல போனால் இவனுக்கு கொஞ்சம் மட்டமான பிராண்டு தான். என்ன இந்த ROG டேக்லைனா கொஞ்சம் அப்படி இப்படி லைட் வச்சுட்டு பழப்ப ஓட்டின்னு இருக்கானுங்க, வேற எதுவும் இல்லை. we as a system integrator have the capacity or an ability to replace all the fans at my own cost. I don't care. ஏன்னா எனக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரிங்களா? பட் உங்களுக்கு இதே ஒரு இஷ்யூ வந்து ஒரு 15 to 30 days நீங்கள் வெயிட் பண்ணணும்னு இருந்தா இட் இஸ் பீக் ஃப்ரஸ்ட்ரேஷன். சரி வாங்க, ஏதோ பண்ணிட்டு போயிட்டாங்க. இது வந்து நம்ம கையில் கண்ட்ரோலே கிடையாது. ஸோ இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேசியும் வேஸ்ட்டு. சர்வீஸ் சென்டரில் வேணால் கால் பண்ணான்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணியிருந்தோன்னா அதுக்கு ஒரு 15-30 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது, டெஃபினட்டாக கஸ்டமர்னாலே வெயிட் பண்ண முடியாது. ஸோ we are going to replace all the fans with a better brand of fans நான் சொன்ன மாதிரி. and then we are going to continue the build. Let's go.
ஸோ பவர் சப்ளைக்கு வந்து கான் வித் எங்களோட ஸ்டாண்டர்டான ஒரு ஹை எண்டான பவர் சப்ளை விச் இஸ் MSIயோட A1250 watts GL என்ற மாடல். இட்ஸ் வெரி வெரி ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் அண்ட் இட் வில் கம் வித் தட் அந்த எல்லோ கலர் PCI 12VH PWRோட இன்னொரு வேரியன்ட் பவர் கனெக்டர். ஸோ அதெல்லாமே இருக்கிறதுனால வந்து நாங்கள் ஸ்டாண்டர்டாகவே ஹை எண்டான பில்ஸ் போகிறோம் அப்படின்னா, அதுவும் எஸ்பெஷலி இஃப் இட்ஸ் 5080 or 5090 டெஃபினட்டாக இட்ஸ் நோ பிரெய்னர். இதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது. 5080க்கு இதுலேயே 1000 watts வேரியன்ட் இருக்குது, அதை போட்டுக்கலாம். 5090 போகும்போது டெஃபினட்டாக 1250 watts இட்ஸ் வாட் வி ரெக்கமெண்ட். கைஸ், பல சிறு சிறு சிக்கல்களுக்கு பிறகு எப்படியோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக் கார்டு பெண்டிங் இருக்குது அண்ட் கொஞ்சம் கேபிள் மேனேஜ்மெண்ட். கிராஃபிக் கார்டுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அவர் பர்சனல் ஃபேவரட் த Zotac 1590. இதை விட இன்னைக்கு டேட்டில் பெட்டரான கிராஃபிக் கார்டு வந்து கன்சியூமர் கிரேடில் கிடையவே கிடையாது. ஸோ அதனால டெஃபினெட்லி அ பெட்டர் சாய்ஸ் அண்ட் த பெஸ்ட் சாய்ஸ் டு கோ ஃபார். எனக்கு ஆக்சுவலாக ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், எதுக்கு வந்து இந்த ஒரு ஹை அண்ட் செக்மெண்ட்டில் வந்து AMD பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஐ ஆக்சுவலி நோ த ரீசன், பட் கமெண்ட்ஸை பார்ப்போமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம வெயிட்டாக இருக்குது. திஸ் இஸ் நாட் த மோஸ்ட் டாப் அண்ட் வேரியன்ட் ஆஃப் Zotac. இதை விட டாப் அண்ட் வேரியன்ட் இருக்குது, பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸாக்ட்லி த சேம். செம்ம சூப்பர் ஹெவியாக இருக்குது இந்த கார்டு. அண்ட் எஸ், as you know, Zotac comes with a 5-year warranty. கார்டோட ப்ரைஸஸும் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா சம்வேர் அரவுண்ட் 2,30,000 இருந்துச்சு, 30-40,000 இருந்துச்சு. பட் கரண்ட்லி த ப்ரைஸ் இஸ் சம்வேர் ஆன் தி அப்வர்ட்ஸ் ஆஃப் 3 lakhs. ஆல்மோஸ்ட் வந்து டச்சிங் 3 lakhs. 2,90,000 அப்ராக்சிமேட் இதோட ப்ரைஸ் இப்போது. ஸோ ஆல்மோஸ்ட் 3 lakhs. எனக்கு தெரிஞ்சு டவுன் தி லைன் டியூ டு திஸ் மெமரி ஷார்ட்டேஜ் இஷ்யூஸ்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து இன்னொரு 1-2 weeks 3 lakhs தொட்டுரும். இங்கே பாருங்களேன் சைஸ் ஆஃப் த கார்டு. சூப்பர் பீஃபி லுக்கிங். இது ஆக்சுவலாக கன்ஃபார்ம் படுக்க வச்சு தான் இன்ஸ்டால் பண்ணோம் கேபினெட்டை. ஸோ வந்து நம்ம படுக்க வச்சுட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். அண்ட் அப்படியே வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட்டை முடிச்சிடலாம். எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்ப்பீங்க. நல்லா இருந்து தூங்குங்கண்ணே. Guys, so finally the PC is almost ready. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த லைட்லாம் கூட சிங்க் பண்ணோம். ஸோ கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பில்ட் அ PC, do reach out to us, numbers in description. அண்ட் எங்கள் ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம்ல இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு விசிட் டேரக்டாக ப்ளீஸ் டூ கால் அஸ் அண்ட் we can schedule an appointment. அண்ட் இது மாதிரி வந்து கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அது மாதிரி லைவ் பில்டும் வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா we can schedule for that too. So yes, I would say that I'm very happy that we did this build for him. And overall நல்லா செம்ம பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. even though we faced few hurdles, I think the overall look and outcome of the build is fantastic. So I would be proud to say that this animal is ready to hunt.